தினமும் அதிகாலையில் இருந்து இந்த பாராய பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஒளி தரக்கூடிய கதிரவன், சூரியன், பகலவன், வெயிலோர், வெப்பம், கதிரவன் என 11 நாமங்களை படைத்து இந்த பாராய பிரபஞ்சத்திலும் அதிகாலையிலே ஒளி தரக்கூடிய கதிரவன், சூரியன் என பெயரோடு இந்த அனைத்து உலகத்திற்கும் ஒளி தரக்கூடிய கடவுளாக இருக்கின்றோம். அப்படி இருந்த பொழுதும் இன்றைய தினத்திலே அதிகாலையில் இருந்தும் தமது உச்சிகளை பிடித்தோம். காலையிலே நமது கடமை என்ன? இந்த பாராய பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஒளி தரக்கூடிய கடவுளாக நாம் விளங்கும் பொழுது ஒளி தர வேண்டும். ஆமா, அப்படி இருந்த பொழுதும் என்னுடைய ரதம் எப்பேற்பட்டது? 7 வெண் புறவிகள் என்று சொல்லக்கூடிய 7 வெள்ளை குதிரைகளும் ஒரே ஒரு சக்கரத்திலான இந்த ரதத்தை செலுத்தக்கூடிய வல்லமை படித்தவன் எனது சாரதி அருணன். இன்னும் காணவில்லையே அருணா. அருணா, வாழ்க வாழ்க வாழ்க. அனை தினமும் நமது கடமை என்ன? ஐயா, நீங்க சொல்றத நான் செய்ய போறேன். அவ்வளவுதான். இந்த பாராய பிரபஞ்சத்திலே அனை தினமும் அதிகாலையில் எழுந்து இந்த பாராய பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஒளி தருவது நமது கடமை அல்லவா? ரதம் தயாராக இருக்கின்றது. வழிமறைத்து நிற்கின்றார் யார் என்று பார். ஐயா, தேவலோகத்திலிருந்து உங்களுக்கு லிகிதம் வந்திருக்கு ஐயா. தேவலோகத்திலிருந்து லிகிதம் என்ன அருணா? என்னவென்று பார். எஸ்எஸ்எல்சி பாஸ் 1ஆம் கிளாஸ் பைலா 1வது பாஸ் பண்ணது எப்படி எஸ்எஸ்எல்சி போனா? நீ தூக்கி போட்டால நீயே தூக்கி போட்டிருப்ப. அருணா, நீங்க என்ன தெரியுமா? பூமி வாரம் தீர்க்க வேண்டும். அப்படி தேவ இந்திரத்திலே முறையிட்டிருக்கின்றார்கள். அதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. அதற்காக முதல் அழைப்பு இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளித்தரக்கூடிய கதிரவன், சூரியன், வெப்பம் என்று சொல்லக்கூடிய எனக்காக அழைப்பு வந்திருக்கின்றது. அருணா, அங்கு சென்றால் எனது கடமை தடைபடும். ஆகையால் அங்கு செல்லக்கூடாது. நான் கடமையை செய்ய வேண்டும். ரதத்தை கூட்டு புறப்படுவோம். ஐயா, உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற ஆளு உண்மைதான். நான் போயிட்டு வரேன். அருணா, என்ன இது? யார் எப்பேற்பட்டால் அங்க ஊனமளித்தவன், அங்க ஈனமளித்தவன். அப்பேற்பட்ட நீ அங்கு சென்றால் மரியாதை, மதிப்பு, மாலை மரியாதை கிடைக்காது. ஆகையால் நான் சொல்ல வார்த்தையை கேள். ரதத்தை செலுத்து உலகிற்கெல்லாம் ஒளி தர வேண்டும். ஐயா, நான் போயிட்டு வெற்றியோட வரையா மாலையோட அங்கு சென்று வெற்றி வாழை சூடி வாழை சூடி வருகிறேன் என்று இருக்கின்றார். அருணா, நான் சொல்வதை கேள். நான் யார்? உனக்கு சூரிய பகவான். உனக்கு நான் சாரதி. ஆகையால் இந்த ஆண்டவன் சொல்ல கேள். ஒரு வார்த்தை உரைக்க வேண்டாம். ரதத்தை செலுத்து உலகிற்கெல்லாம் ஒளி தர வேண்டும். நீங்க உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுங்க. வெற்றி மாலையோடு வர சாமி. அப்படி என்ன? வெற்றி மாலையோடு வந்தால் என் முகத்தில் நீ விழிக்கலாம். இல்லை என்றால் என் முகத்தில் நீ விழிக்க கூடாது. போ போ போ. என்னுடைய தாய் கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய தாய் கொடுத்துக்கிறாங்க. ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறலாம், பெண்ணாக இருந்தவன் ஆணாக மாறலாம்.
இதை வச்சு பயன்படுத்தி நான் தேவலோகம் போயிட்டு வெற்றியோட வரேன். யாருமே காணுமே, யாரு வராங்கன்னு பார்க்கலாம். இன்னும் யாருமே தேடி பார்க்கறது காணுமே. தேவசபையில் வந்துட்டா வாசல்ல காவல்காரர் இருப்பான், அவனை கூட காணுமே. பார்க்கலாம்.